ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா. சொல்லலாம். அதுக்கு மேலேயே இருக்கும். இப்போ சென்னைன்னா பல்லவன் அப்படின்ற பேரு, மதுரைன்னா பாண்டியன் அப்படின்ற பேரு, திருச்சின்னா சோழன், அ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னா சேரன். சேரன், ஆமா. நாகர்கோயில்னா வந்து நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராஃபிட்டா இருந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு காம்படிஷன். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஒரு இது புதுசா ஒண்ணு அவங்க வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னா, உடனடியா வந்து என்ன பண்ணுவாங்க, சோழன்ல பண்ணுவாங்க. சோழன் பண்ணா உடனே பல்லவன் பண்ணுவாங்க. இது ஒரு காம்படிஷன் வந்து ஒரு ஹெல்த்தியா இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த கார்ப்பரேஷன் எல்லாமே. எல்லாமே ஏஜென்சிஸ் தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 96 ஆர் 97 சம்திங் 1997 சம்திங் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நாள் வந்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாரி இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி, இது என்ன காரணம் சார் சென்ட்ரலைஸ் பண்ணதுக்கு? இதுக்கு காரணம் இப்ப நம்ம சொல்றதா இருந்தா, அ அந்த இண்டிவிஜுவல் நேம் வேண்டாம். ஏன்னா இதனால நெறைய கான்ட்ரோவர்சிஸ் நெறைய வந்தது.